வெல்கம் டு கமலாஸ் கிச்சன் டைரி குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பு சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு நாம சமைக்க போறது சக்கக்கொட்டை போட்ட முருங்கைக்காய் குழம்பு. வாங்க காய்ஸ், நம்ம கிச்சனுக்குள்ள போலாம். சக்கக்கொட்டை போட்ட முருங்கைக்காய் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: சக்கக்கொட்டை 1/4 கிலோ, முருங்கைக்காய் 1, மாங்காய் 1, சின்ன வெங்காயம் 10, பச்சை மிளகாய் 1, துருவிய தேங்காய் 1 கப், பூண்டு 10 பல், கருவேப்பிலை தேவைக்கு. இன்றைக்கி நம்ம சக்கக்கொட்டை குழம்பு வைக்க போகிறோம். 1 பவுலு சக்கக்கொட்டை, முருங்கைக்காய் 1, மாங்காய் 1, சின்ன வெங்காயம் 1, பச்சை மிளகு, தேங்காய், வெள்ளைப்பூடு, கறிவேப்பிலை. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கணும். சட்டியை வச்சு சக்கக்கொட்டை போட்டு வேக வச்சுக்கணும். தண்ணி ஊற்றிக்கணும். மஞ்சள் பொடி போட்டுக்கணும். கல்லுப்பு போட்டுக்கும். முருங்கைக்காயை போட்டுக்கும். வேகட்டும். அரைச்சி வச்சுக்கும். தேங்காயை அரைச்சிக்கும். உள்ளி, வெள்ளைப்பூடு போட்டுக்கும். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கும். மிளகு பொடி போட்டுக்கும். நல்லா கொதிச்சுட்டு வெள்ளைப்பூடை போட்டுக்குவோம். 1 பச்சை மிளகாய் போட்டு வேகட்டும். முருங்கைக்காய் சக்கக்கொட்டையில் வந்துட்டு தேங்காயும் மிளகு பொடி போட்டு அரைச்சதாக போட்டுக்குவோம். இந்த மிச்ச கழுவி விடு. மாங்காய் 1 மாங்காயை போட்டுக்கோ. சக்கக்கொட்டை, முருங்கைக்காய், மாங்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க. நல்லா இருக்குது. வச்சு சாப்பிடுங்க. இறக்கிடுவோம். வெந்துட்டு இறக்கிடுவோம். தாளித்து ஊற்றிக்குவோம். 2 கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கும். கடுகு போட்டுக்கும். உளுந்து போட்டு கறிவேப்பிலை சின்ன உள்ளி போட்டு உள்ளி நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்குவோம். இதில் ஊற்றிடும். அரைச்சிடும். சக்கக்கொட்டை, மாங்காய், முருங்கைக்காய் போட்டு வச்சுருக்கோம். நல்லா இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. என்ன காய்ஸ், இன்னைக்கு நாம செஞ்ச சக்கக்கொட்டை போட்ட முருங்கைக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ். இன்னைக்கு உங்களுக்கான சமையல் டிப்ஸ்: வாழைத்தண்டு பொரியல் செய்யும் போது சிறிது முருங்கைக்கீரை சேர்த்தால் சுவையாக இருக்கும். பொங்கல், தோசை மாவு இவற்றில் சிறிது ஜீரகம் கையினால் தேய்த்து போட்டால் சுவையாக இருக்கும். ஓகே காய்ஸ், இது மாதிரி புதிய ரெசிபியுடனும் புதிய டிப்ஸுடனும் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.